இங்க இந்த பொண்ணுனால எந்த ஒரு விஷயத்தையும் 5 நிமிஷத்துக்கு மேல ஞாபகம் வச்சுக்க முடியாது. சோ இந்த அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கிட்டு செக்யூரிட்டி இந்த பொண்ணை லிஃப்ட்ல வச்சு தப்பா நடந்துக்கிறான். இதுக்கப்புறம் அந்த பொண்ணு நடந்ததை மறந்த உடனே அந்த ஆளு லிஃப்ட்டை ஓபன் பண்ணி விடுறான். இந்த விஷயம் ஒரு சில நாய்களுக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிறானுங்க. ஒரு நாள் இந்த பொண்ணு பக்கத்தால இருக்க கிரிக்கெட் கிரவுண்டுக்கு போய் அங்க விளையாண்டுட்டு இருக்க ஒருத்தரை பார்த்து வரைஞ்சிட்டு இருப்பா. அதை வரைஞ்சு முடிச்சிட்டு கிளம்பும் போது கிரிக்கெட் பால் இவ தலையில பட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துறா. சோ இதனால இவளுக்கு இருக்க ஞாபகம் மருதி இன்னும் அதிகாகிடுது. இதுக்கப்புறம் இவளால அவ வீட்டுக்கு கூட போக வழி தெரியல. இந்த பொண்ணு ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர ஆட்டோ டிரைவர் தான் பிளாட் வீட்டு நம்பர்ல சொல்லி ஞாபகப்படுத்துறாரு. இந்த பொண்ணு லிஃப்ட்ல வீட்டுக்கு போறப்ப அந்த செக்யூரிட்டி மறுபடியும் அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிறான். இவளுக்கு தின தினம் இப்படி நடக்கிறனால அவ அம்மாட்ட உடம்பு வலிக்குது சொல்லிட்டு அலறா. அவ அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு இவளை உடல் அளவுல தேத்தி ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிறாங்க. சோ ஒரு நாள் விளையாட போன பொண்ணு ரொம்ப நேரம் ஆகி காணோம்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்டுட்டு திரும்பும் போது அப்ப அந்த ஆளோட வீட்டுக்குள்ள இருந்து இந்த பொண்ணோட சவுண்ட் கேக்குது. என்னன்னு உள்ள வந்து பார்த்தா செக்ரட்டரி அப்புறம் இன்னும் 2 பேர் சேர்ந்து இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்திருக்கானுங்க. இத பார்த்து அவ அம்மா மனசுடைஞ்சு அலறாங்க. அவனுக்கு கிட்ட ஏன்டா என் குழந்தை இப்படி பண்ணீங்கன்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப பின்னாடி இந்த ஒருத்த கழுத்து நெரிச்சு இந்த அம்மாவையும் அந்த பொண்ணையும் அநியாயமா கொன்னு போட்டுறானுங்க.